வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சிந்துரனை வதம் செய்த விநாயக பெருமானை பற்றி அறிந்தோம். இனி முன்பொரு காலத்தில் சபரி என்ற முனிவர் தன் மனைவியோடு கானகத்தில் ஆசிரமம் அமைத்து தவ வாழ்க்கை மேற்கொண்டு வந்தான். அவரது மனைவி மிகவும் அழகானவள். அவள் ஒரு நாள் பூந்தோட்டத்தில் மலர்களை பறித்து கொண்டிருந்தாள். முனிவரும் ஒரு சிறு வேலையின் காரணமாக வெளியே சென்று இருந்தார். அச்சமயம் விநாயக பெருமானின் பக்தனான கிரவஞ்சன் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த பொழுது அவனது பார்வையில் முனிவரின் மனைவி தென்பட்டாள். அவளது அழகானது அவனை மயக்கியது. உடனே பூமியில் இறங்கி நந்தவனம் சென்றான். நேராக அவளிடம் சென்று, பெண்ணே, உன்னுடைய அழகுக்கு நான் அடிமை என்று மெதுவாக அவளது கையை பிடித்தான். இதனால் கடும் கோபம் கொண்ட அவள், இந்த இடத்தை விட்டு உடனே ஓடி போய்விடு. நான் சபரி முனிவரின் மனைவி. நீ யாராக இருந்தாலும் என் கற்பு கனலினால் உன்னை எரித்து சாம்பலாக்க முடியும். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. மேலும் முனிவர் வந்தால் உன்னை சபித்து விடுவார். இதனால் இங்கிருந்து ஓடிவிடு என்றாள். இவ்வாறு இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே முனிவர் அங்கு வந்தார். நடந்ததை அறிந்தார். கிரவஞ்சனை பார்த்து, துஷ்டனை, இன்னொருவனின் மனைவி என்று தெரிந்தும் அவள் மீது மோகம் கொண்ட நீ மண்ணை தோண்டி பிழைப்பு நடத்தும் மூஷிகனாக மாற கடவாய் என்று சபித்தார். மோகத்தினால் மதிமயங்கி நின்று கொண்டிருந்த பிரபஞ்சன் முனிவரின் சாபத்தினால் சுயநினைவுக்கு வந்தான். தன்னுடைய தவறை உணர்ந்து முனிவரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய தவறை மன்னித்து சாப விமோச்சனம் அருளுமாறு மன்றாடினான். அதனால் சற்று மனமிறங்கிய சபரி முனிவர், கிரவஞ்சனே, இன்னும் ஒரு சில தினங்களில் விநாயக பெருமான் பலராச முனிவரின் ஆசிரமத்திற்கு அவதரிக்க உள்ளார். எனவே அங்கு சென்று நீ விநாயக பெருமானை தரிசித்து பேறு பெறுவாயாக என்று சாப விமோச்சனம் அளித்தார். அடுத்த கணமே கிரவஞ்சன் மூஷிகனாக மாறி மண்ணை தொலைத்து கொண்டு சென்றான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நாரத முனிவர் தேவேந்திரன் சபைக்கு வந்து, தேவேந்திரா, கேமவதி நாட்டு அரசனான அபிநந்தன் இந்திர பதவியை அடைவதற்காக யாகம் ஒன்றை செய்கின்றான். அந்த யாகத்தில் மூவுலகங்களையும் சார்ந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றான். ஆனால் உன்னை மட்டும் தவிர்த்து. அதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவன் இந்திர பதவியை அடைந்து விட்டால் உன்னுடைய நிலைமை என்ன என்றார். இதனை கேட்ட இந்திரன் மிகவும் கோபம் கொண்டான். அடுத்த கணமே அவன் காலநேமியை தியானித்தான். உடனே அவனது முன்பாக உக்கிரமான வடிவம் எடுத்து, இந்திரனை, என்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டார் காலநேமி. அடுத்து என்ன நடந்தது என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.